Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature. Under that heading, we are studying schools and movements, followed by, we will be also studying literary criticism side by side. Now, from 1500 to 1700, there was a movement which was very popular in Italy. And the movement is called Commedia dell'arte. Commedia dell'arte, that is a very important movement. This movement was a movement in drama, and particularly it was a movement to do with comedy. A comedy which was which was based on improvisation. Improvisation means rising up to the situation. அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, slight modification பண்ணி they will be attracting the attention of the people. So this movement belongs to Renaissance Italy. And what is the major highlight அப்படின்னு கேட்டீங்கன்னா, it involved stock characters and there were set scenarios. Stock characters அப்படின்னா fixed set. இதுல புதுமை அப்படிங்கிறதுக்கு வெளி இல்லாம ஒரே மாதிரி ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சினாரியோ வில் பி ஃபிக்ஸ்டு சினாரியோ. அண்ட் வாட் இஸ் த அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் எலமெண்ட் பேங்க்ஸ் ஆன் ஃபார்ஸ். ஃபார்ஸ் அப்படின்னா சீப் டைப் ஆஃப் காமெடி. அப்படின்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்வால்வ் ஆகி ஒருத்தர் இன்னொருத்தர் உதைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஃபார்ஸ், தட் இஸ் கால் வெரி சீப் டைப் ஆஃப் காமெடி. இப்போ ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் திட்டுற மாதிரி கோமட்டி தலையா, ஓகே, அந்த மாதிரி திட்டும் போது that evokes laughter, but to make fun of others' features is not intellectual humor. It is very cheap, silly type of humor. இப்போ ஃபார்ஸ் யூஸ் பண்ணாங்க, பஃபினரி யூஸ் பண்ணாங்க. அது இல்லாம வேற என்ன இருந்தது அப்படின்னா, there were intrigues. Okay, there were intrigues. And then this particular comedy dell'arte, it influenced Western comedy to a great extent. எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in modern day drama there is something called sitcoms. இன்னைக்கும் sitcoms are very popular, and sitcoms was an evolution of comedy dell'arte. அந்த ரெனைசான்ஸ் இட்டலியில இருந்து டெவலப் ஆன காமெடி டெல்லார்த்தே உடைய மாடர்ன் வெர்ஷன் தான் இன்னைக்கு டெலிவிஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய சிட்காம்ஸ். தட் இஸ் சிச்சுவேஷனல் காமெடி. ஓகே, ஐ அம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். மூவ் ஆக மாட்டேங்குதா? ஓகே, இட்ஸ் ஹியர். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் in the second half of 16th century and the first half of 17th century is called enlightenment. Enlightenment எல்லாம் ஒன்றும் இல்லை, giving importance to reason. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு ரீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ரீசன். ரீசன் அப்படின்னா every action has to be rationalized. It has to be justified by reason. நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளும் நம்ம என்ன பண்ணணுமா, ரீசன் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த என்லைட்டன்மெண்ட் எங்க தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it began in France and then moved to various parts of Europe. Okay, and one of the key feature of this particular enlightenment is liberty. Liberty அப்படின்னு சொன்னீங்கன்னா fighting for one's freedom. It was against serfdom. அடிமைத்தனத்திற்கு எதிரானது. ஏன் அடிமைத்தனத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, புத்தியுள்ள மனிதன் எப்பொழுதுமே அடிமையாக இருக்க விரும்ப மாட்டான். He will assert his own identity. A man who has mortgaged his reason alone will try to be a serf. அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, they were giving importance to reason. அப்ப இதுல வந்து இந்த enlightened movement பேசிக்கா எங்க தொடங்கின மூமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it began with philosophy. Okay, there were very great philosophers who paved way for enlightenment. யார் அந்த philosophers அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம கீழே ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே நெட் எக்ஸாம்ல கேட்குறாங்க. சார் இது பிலாசபி சார், இதுக்கும் லிட்ரேச்சருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா லிட்ரேச்சர் இஸ் பில்ட் ஆன் பிலாசபி. பிலாசபி இஸ் அ மதர் ஆஃப் ஆல் சயின்சஸ். அப்போ இந்த பிலாசபிக்கல் தாட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் லிட்ரேச்சர். அப்போ யாரெல்லாம் அந்த மேஜர் ரைட்டர்ஸ் ஆஃப் த என்லைட்டன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 தாமஸ் ஹோப்ஸ், number 2 John Locke, number 3 Jean-Jacques Rousseau, number 4 René Descartes. René Descartes அப்படிங்கிற இந்த ரைட்டர் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். இதுல 16th century செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய தாட் ரெவல்யூஷனை கொண்டு வந்த ரைட்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரெனே டெகார்ட்ஸ். அவருடைய ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கொஜிட்டோ எர்கோ சும். இதுவும் நெட்ல கேட்ட கொஸ்டின் தான். Who is the author of this famous saying cogito ergo sum? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்க. I think therefore I exist. இதுல இருந்து ஒரு மேஜர் பிரான்ச் ஆஃப் பிலாசபி பிரான்ச் அவுட் ஆகி போகும். It is called the philosophy of the mind. இன்னைக்குமே நம்ம ரெனே டெகார்ட்ஸோடைய philosophy is ruling supreme. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு in medical field we speak about brain death. brain death அப்படின்னா ஒருத்தர் பயாலஜிக்கலி alive, ஆனா his brain doesn't respond. When the brain is not active, the person does not respond to the external stimuli. வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டலுக்கு அவர் என்ன பண்ண முடியல, ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அப்ப அவரு யோசிக்கல, யோசிக்காத போது அவரு எக்ஸிஸ்ட் ஆகல. அதனால என்ன சொல்றாங்க, ஒருத்தர் பிரெயின் டெத் ஆயிட்டா the family can decide to approve of euthanasia, mercy killing அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நிறைய கான்செப்ட் வந்துருச்சு. அப்ப நான் யோசிப்பதால் நான் மனிதனாக இருக்கிறேன், நான் யோசிக்கலைன்னா நானும் அந்த ஜட பொருளை போல அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னது ரெனே டெகார்ட். அப்ப மைண்டை பத்தி ரொம்ப அதிகமா பேசின பிலாசபர் யாரு அப்படின்னா டெகார்ட்ஸ். ஓகே, so Descartes he wrote a very important work. எந்த ஒர்க்ல வந்து இந்த கொஜிட்டோர் ஈகோ சும் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, the book the text is Discourse on Method, published in 1637. Discourse on Method 1637. இந்த ஒரு ஒர்க்ல தான் என்ன பண்ணாரு, ரெனே டெகார்ட் coined the term cogito ergo sum, which is a Latin expression, and the English meaning is I think therefore I exist. இதுல என்ன சார் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் பிலாசபி சைட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்க இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப எஜுகேஷன் பிலாசபியில போனீங்கன்னா, what is the starting point of knowledge அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, சென்ஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் நாலேஜ்னு ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் சொல்லுவாரு இன்ட்யூஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாரு. ஆனா ரெனே டெகார்ட் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெத்தாடிக் டவுட் skepticism is the starting point of knowledge. ஓகே, சந்தேகித்தல் அதுதான் நாலேஜின் துவக்க புள்ளி அப்படின்னு சொன்னவர் ரெனே டெகார்ட்ஸ். ஓகே, இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் இருக்காரு, நமக்கு அடிக்கடி எஜுகேஷன் பிலாசபி சைட்லயும் வருவாரு, நம்ம லிட்ரேச்சர் சைட்லயும் நெட் பேப்பர்ல நெட் எக்ஸாம்க்குலாம் அப்பியர் ஆகுன்னு வச்சுங்களேன். ஒரு செட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஜான் லாக் கிட்ட இருந்து கட்டாயம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த எஸ்ஏவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஜான் லாக், வாட் இஸ் ஜான் லாக் known for? John Locke is considered to be empiricist. Empiricism. What is empiricism? அப்படின்னு நீங்க போயிட்டு ஒரு சின்னதா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. According to John Locke, he was educationist. அவரை பொறுத்த மட்டும் okay, the mind of a child at birth is an empty slate. It is called tabula rasa. அதுதான் அவருடைய கான்செப்ட். Okay, John Locke is known for the famous dictum tabula rasa. TABLA, tabula rasa, RASA. Tabula rasa na empty slate concept. Okay, empty slate concept. Empty slate concept, there is nothing called innate ideas. இவரு பாத்தீங்கன்னா ஜான் லாக்
differed with Plato. பிளேட்டோ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இன்னேட் ஐடியாஸ்னு ஒரு கான்செப்ட் சொன்னாரு. அப்படின்னா ஒரு குழந்தையுடைய புத்தியில ஏற்கனவே அந்த மைண்டுக்குள்ளார ஏற்கனவே இந்த ஐடியாஸ் அப்படிங்கிற ஒரு களஞ்சியம் இருந்தது, ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் இருக்கு. அந்த ட்ரெஷர் ஹவுஸோட நம்ம வெளியே இருக்கக்கூடிய அந்த ரெஃபரண்ட வந்து மேட்ச் பண்ணும் பொழுது we are moving towards reality. This is called innate concept theory put forward by Plato. ஆனா ஜான் லாக் இஸ் டெட்லி அகெயின்ஸ்ட் தட் ஐடியா. அவர் சொன்னாரு அந்த மாதிரி உள்ள இருந்து உள்ள எதுவுமே ஒரு மெமரி சிப் வந்து இல்ல. மைண்ட் இஸ் நாட் அ மெமரி சிப், இட் இஸ் அ பிளெயின் ஸ்லேட், எம்டி ஸ்லேட். அண்ட் இந்த எம்டி ஸ்லேட்ல என்ன ஆகணுமா, we actually by our experience and interaction with the outer world, இந்த வெளி உலக தொடர்பினால் நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு அறிவு என்பது கிடைக்கிறது, இம்ப்ரெஷன்ஸ்ங்கிறது கிடைக்குது. அப்பங்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு குழந்தைக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இம்மீடியட்டா ஒரு குழந்தையோட இன்டராக்ட் பண்ணக்கூடியவங்க வந்து பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ், கித் அண்ட் கின். அதற்கப்புறம் ஸ்கூல் அண்ட் த என்வாயரன்மெண்ட். அப்ப நமக்கு இம்ப்ரெஷன்ஸ் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம கான்செப்ட்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா நம்முடைய இமீடியட் சரௌண்டிங்ல இருந்து, நம்முடைய பேரண்ட்ஸ்ட இருந்து. ஐடியாஸ் உள்ள இல்ல அப்படிங்கிறது தான் ஜான் லாக்குடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன். அப்ப அந்த டேர்ம் என்ன டேர்ம், blank slate, tabla rasa. I have put it there. I put it in the slide. ஒரு அந்த செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா you will find that human mind at birth is a complete but receptive blank slate. அது ஒரு கரும்பலகை, ஆனா அது ரெடியா இருக்கு, நீ யாரு வேணுமோ அதுல போய் எழுதலாம். நம்ம வெளியில இருந்து என்ன எழுதுறோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். நம்ம அந்த குழந்தை என்ன சொல்றோம், அந்த நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபிக்ஸ்ட் ஆயிடும். அதனால அவர் என்ன சொன்னாரு, we should be very careful in rearing children அப்படின்னு சொன்னாரு. அந்த எஸ்ஏ உடைய நேம் பார்த்துக்கோங்க. The essay's title is Essay Concerning Human Understanding. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிமிலர் டைட்டில்ல இன்னொரு எஸ்ஏ இருக்கு, அது டேவிட் ஹியூம் எழுதினாரு, Essay Concerning Human Mind. இங்க ஜான் லாக் உடைய எஸ்ஏ உடைய டைட்டில் Essay Concerning Human Understanding, published in the year 1689. Okay, I am moving to the next slide. Hey, John Locke அப்படின்னு சொல்லும் பொழுது வேற எதுக்கு ஜான் லாக் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is called the father of liberalism. He is called the father of liberalism. இந்த மாதிரி டைட்டில்ஸ் டெர்மினாலஜிஸ் கேட்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் we are moving towards the next school. Okay, the next school. ஸ்கூல்லையும் கொண்டு வரலாம், மூமெண்ட்லையும் கொண்டு வரலாம், நியோ கிளாசிசிசம். வாட் இஸ் நியோ கிளாசிசிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியோ கிளாசிசிசம் இஸ் லிட்டரரி மூவ்மெண்ட். போயட்ரினா ஸ்கூல், ஏன்னா நியோ கிளாசிசிசத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் போயட்ரியும் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன, ஒய் இஸ் இட் கால்டு நியோ கிளாசிசிசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த வெரி டேர்ம் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் நியோ கிளாசிசிசம் அப்படின்னா 1660 to 1798, 1798 ஆண்டு வரையிலும் உள்ள காலகட்டத்தில் இருந்த எழுத்தாளர்கள் அல்லது கிரிட்டிக்ஸ், இவங்களை எல்லாரும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் சொல்றோம், நியோ கிளாசிக்கல் போயட்ஸ் சொல்றோம், நியோ கிளாசிக்கல் டிராமாட்டிஸ்ட்னு சொல்றோம். ஏன் சார் அவங்கள அப்படி பேர் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா, இந்த நியோ கிளாசிசிசம் அப்படிங்கிறத ரெண்டு டேர்மா பிரிக்கலாம் எட்டிமாலஜிக்கலி. என்ன அப்படின்னா நியோ பிளஸ் கிளாசிசிசம். நியோ மீன்ஸ் நியூ, நியோனா நியூன்னு அர்த்தம். கவிதா மேம் கைண்ட்லி மியூட் யுவர் மைக். நியோனா நியூன்னு அர்த்தம், கிளாசிசிசம் அப்படின்னா அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, ரிசார்ட்டிங் டு த ரைட்டிங் ஸ்டைல் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா getting back to the writing style of the ancient masters. Who are the ancient masters? Ancients ன்னு சொல்லுவாங்க அவங்கள. யார் அந்த ஏன்ஷியன்ஸ் அப்படின்னா, கிரீக்ஸ்ல கிரீக் வேர்ல்டுல இருந்த
கிரேட் ரைட்டர்ஸ். ரோமன் வேர்ல்டுல இருந்த கிரேக் ரைட்டர்ஸ், அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ், அவங்க கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் லிட்ரேச்சர், அதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஸ்டைலை அப்படியே இமிட்டேட் பண்ணவங்க பேரு தான் நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். சரி, அவங்க எந்தெந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணாங்க நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னா, நம்பர் 1 பேலன்ஸ், நம்பர் 2 ரெஸ்ட்ரெயின், நம்பர் 3 ஆர்டர். இந்த 3 விஷயங்கள், கிளாரிட்டி, அப்புறம் பர்டிகுலர் மீட்டரிக்கல் ஃபார்மேட். மீட்டரிக்கல்னா ரைம் ஸ்கீம்ஸ், அதாவது ஏன்ஷியன் மாஸ்டர் சொன்ன அதே ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம நம்முடைய கண்டெம்பரரி சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அதை மாத்தாம புது ரைம் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாம அவங்க என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ். தே ஆர் கால்ட் நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். சரி, யார் அந்த நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் அ வெரி ஃபேமஸ் essayist, non-fiction writer, one is Edmund Burke. Then you have a dramatist, John Dryden. Then you have again a poet, dramatist, critic, Samuel Johnson. Then you have Alexander Pope. Alexander Pope, நம்ம டக்குன்னு Alexander Pope னா என்ன ஞாபகம் வரும்? What do we remember regarding Alexander Pope? The Rape of the Lock. Rape of the Lock, mock epic. அப்புறம் Satirist. He is a satirist. Alexander Pope. No, sir. Jonathan Swift is a satirist. Alexander Pope உடைய இன்னொரு famous work, Essay on Criticism, Essay on Man. Beautiful. Essay on Criticism, Essay on Man. அதுல particularly Essay on Criticism is a very important work of Alexander Pope. இன்னொன்னு என்ன? A man who perfected heroic couplet. ஹீரோயிக் கப்லெட்னு ஒரு ஃபார்மேட் இருந்தது. அதை இங்கிலீஷ் வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜாஃப்ரி சாசர். அந்த ஃபார்மை பக்காவா பெர்ஃபெக்ட் பண்ணவர் அலெக்சாண்டர் போப். இப்ப இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே நியோ கிளாசிசிசத்துக்குள்ளார வருவாங்க. I am taking you to teachers, kindly mute your mics. அலங்கார மேரி மேம், நிறைய நாய்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். Okay, right now I am taking you out of England. Out of England எங்க போறோம் அப்படின்னா, we are going to Germany. அங்க ஜெர்மன்ல ஒரு சூப்பரான லிட்டரரி மூவ்மெண்ட் இருந்தது. என்ன லிட்டரரி மூவ்மெண்ட் அப்படின்னா, it is called Sturm und Drang, which was very popular in 1770s. And அதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ். அதாவது இட் இஸ் டு டூ வித் வெர்சிஃபிகேஷன், ரித்தம். பொயட்ரியில இந்த ஒரு பர்டிகுலர் ரித்தத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு மூமெண்ட். அண்ட் தட் மூமெண்ட் இஸ் கால்ட் ஸ்டம் அண்ட் டிராக் மூமெண்ட். நார்மலா இதை ஏன் வந்து இங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் மூமெண்ட் வாஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் டு நியோ கிளாசிக்கல் criticism or neoclassical poetry. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னா கத்தேயுடைய The Sorrows of Young Reader. And in the Sturm and Drang is also connected to the next movement called Romantic movement. What is a precursor movement to Romantic movement அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Sturm and Drang movement. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொமான்டிக் மூமெண்ட் ஆக்சுவலி ஆரிஜினேட்டட் இன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இட் ஆரிஜினேட்டட் இன் ஜெர்மனி. இன்னொரு மேஜர் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியலிசம். Where did idealism thrive? It originated in Greece, but it thrived in Germany. Idealism. And it came into the romantic England through in the writer. Idealism came into the romantic world, the romantic England, through a very famous poet and critic. Who is that critic? Coleridge. Yes, S.T. Coleridge was very much influenced by German idealism.
Okay, why? What is German idealism? அப்படின்னா it gave importance to passion and individuality. பேஷனுக்கும் இண்டிவிஜுவாலிட்டிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது தான் ரொமான்டிக் மூமெண்ட். Okay, very good. Let me proceed further. Now we pass on to the next literary movement. The next literary movement, அது ஏஜோடையும் அப்படியே லிங்க் ஆகி போகுது. ரொமான்டிக் ஏஜ், ரொமான்டிக் மூமெண்ட், அந்த ஏஜுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் தான், ஒரு ட்ரெண்ட். அதுதான் மூமெண்ட்னு சொல்றோம். ஒரு ட்ரெண்ட், ரைட்டிங் ட்ரெண்ட். அதுல இந்த ரொமான்டிக் ஏஜ் எந்த டைம்ல இருந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா, it began with from the year 1785 to it existed till 1830. அதுக்கப்புறம் அந்த ரொமான்டிக் வெயின் இருந்தது, ஆனா அந்த ஏஜ் முடிஞ்சிச்சு. Okay, so what work kick started the romantic age அப்படின்னு கேட்பாங்க. What work kick started the romantic age? இந்த romantic age உடைய representative work என்ன, அல்லது where did romanticism actually began அப்படின்னு கேட்டீங்க. It began with the publication of lyrical ballads. When was lyrical ballad published? It was published in 1798. Who is the author of lyrical ballads? Wordsworth and Coleridge. It was a collaborative work. It was a collaborative work by William Wordsworth and Samuel Taylor Coleridge. இப்போ நம்ம லிரிக்கல் பேலட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லிரிக்கல் பேலடுக்கு ஒரு 4 பப்ளிகேஷன் டேட்ஸ் இருக்கு. The first publication 1798, followed by 1800, 1800, 1802, 1805. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, 1802 உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஏன்னா 1798 அந்த ஒர்க்ல what is Wordsworth contribution, what was Coleridge contribution, what is the nature of lyrical ballads அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is considered to be an experimental venture, an experimental work where Wordsworth brought out his theory of poetry and Coleridge brought out his theory of poetry. So what was the theory of poetry according to Wordsworth? Wordsworth உடைய தியரி என்ன? Poetic theory, spontaneous flow of powerful feelings. feelings and emotions. Powerful flow of feelings and emotions recollected in tranquility. Okay. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, Wordsworth gave importance to the experience of the common man. Rustic life. And rustic life and the rustic people and the rustic atmosphere becomes a subject matter of poetry. And the language of poetry was language of poetry என்ன? The language of the common man. Rustic language or language of the common man. இதுதான் வேர்ட்ஸ்வர்த் உடைய நிலைப்பாடு. இப்ப கால்ரிட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, போயட்ரியை வந்து அவ்வளவு சிம்பிளா ஆக்க கூடாது. The subject matter of poetry should be great men and women or supernatural elements. அவங்க தான் நம்ம சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கணும் அப்படின்னு கால்ரிட்ஜ் சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார் அப்படின்னா, rustic life and rustic life experience is unfit for poetry and the language of poetry should be the language of the educated man. அதுல இருந்து வரக்கூடிய poetry தான் we call it as elitist poetry. elitist poetryனா the educated manக்கு மட்டும்தான் poetry புரியணும், அப்பீல் பண்ணணும். சாதாரண ஒரு சாமானிய மனிதனுக்கு புரியுற மாதிரி நீ கவிதை எழுதக்கூடாது, அந்த அளவுக்கு பொயட்ரிய தரம் தாழ்த்த கூடாது அப்படின்னு கோல்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஓகே, அப்பதான் அதனாலதான் என்ன பண்றாருன்னா பயோகிராஃபியா லிட்ரேரியான்னு அவர் ஒர்க் எழுதினார். What is a work written by Samuel Taylor Coleridge? Biographia Literaria. அதனுடைய publication detail is important. அதனுடைய subtitle is also important. What is the subtitle of Biographia Literaria? Anybody with the answer? What is the subtitle of Biographia Literaria? Yes, Kavita ma'am.
Anybody with the answer? What is the subtitle? அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. Biographical sketches of my literary life and opinions. Okay. Biographical sketches of my literary life and biographical opinions. pictures of my literary life and opinions. இதுதான் அந்த டைட்டில். அதுல வந்து அழகா சொல்லுவாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he tries to give a correction to the definition of poetry given by Wordsworth. அது என்ன சொல்றேன்னா, சின்னதா ஒரு phraseology-ல fault இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன phraseology fault அப்படின்னு கேட்டீங்கன்னா, he speaks about the language of the common man. அந்த phrase-ல மட்டும்தான் எரர். அந்த phrase-க்கு பதிலா he suggests another phrase. What is that? Lingua communis. Lingua communis is a suggestion made by Samuel Taylor Coleridge to perfect the definition given by William Wordsworth. Okay, இது சும்மா ஒரு இடைசூறுகள் தான், ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம we'll come back to romantic movement. இந்த ரொமான்டிக் மூவ்மெண்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு இங்கிலாந்துக்கு வந்துருச்சா அப்படின்னா, இங்கிலாந்துல தான் ஆரிஜினேட் ஆச்சா அப்படின்னா இல்லை. இட் கேம் ஃப்ரம் ஜெர்மனி. அண்ட் ரொமான்டிசிசம் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்னா, இட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், அந்த விஷயம் என்னை எவ்வாறு பாதித்தது அப்படிங்கிறத நான் அப்படியே வெளியில சொல்றது தான் ரொமான்டிக் literature. And then it gives much importance to love for nature. இயற்கை மீது உள்ள ஒரு பற்றை வெளிப்படுத்துவது. அதற்கு அப்புறம் it attempted to revive lyricism. Lyricismனா a type of poetry, lyrical poetry which gave importance to love, passion, feelings, emotions. இந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் romantic literature. Romantic literature gives importance to எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, it gives importance to feelings and emotions. And then romantic literature also gave importance to medievalism. Hey, what do you mean by medievalism? All those things that existed in the Middle Ages. Middle Agesல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was bit of Gothic mystery அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. வேற மாதிரி சொல்லணும்னா, நீங்க காத்திக் லிட்ரேச்சர்னு பின்னாடி வரும். இட் வாஸ் an offshoot of romantic movement. காத்திக் லிட்ரேச்சர்ல மேஜர் எலிமெண்ட் என்ன அப்படின்னா, ஹாரர், மிஸ்ட்ரி, மேக்கபர்னா த்ரில், சஸ்பென்ஸ். ஓகே, அப்புறம் ஒரு க்ளூமி அட்மாஸ்பியர், புரிதல் இருந்தும் இல்லாததை போல ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ரொமான்டிக் லிட்ரேச்சர்ல பார்க்கலாம். அண்ட் ரொமான்டிக் லிட்ரேச்சர் வாஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த பிரெஞ்ச் லிட்ரேச்சர். ஓகே, சரி. இந்த ரொமான்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கும்போது, இந்த ரொமான்டிக் மூவ்மெண்ட்ல முக்கியமான ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ரைட்டர்ஸ் பிலாங் டு a group of school called Lake School of Poets. இதுல இருக்கக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ் வந்து எந்த ஸ்கூல்ல வருவாங்க அப்படின்னா, they belong to a school called Lake School of Poets. லேக் ஸ்கூல்னா ஒன்றும் இல்லை, அவங்க they belong to Lake District, England. அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் இங்கிலாந்துல இருந்து வந்த ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுல ரொம்ப மேஜரான ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், அப்புறம் டாரதி வேர்ட்ஸ்வர்த் தானே, sister of William Wordsworth. Yes, sir. Yeah, Dorothy Wordsworth. Then you have William Hazlitt. இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்க. So get to know them. இப்போ நம்ம ரொமான்டிக் மூவ்மெண்ட்னு வந்துட்டோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக்ஸ், செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக்ஸ் அப்படின்னு 2 லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you will have this man, first generation romanticல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ சாரி, ஐ ஹவ் மூவ்ட் இட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ், தென்
William Wordsmith. அப்புறம் Robert Sade. Robert Sade. These are the three important writers who belong to first generation romantics, second generation romantics or young romantics அப்படின்னு சொன்னீங்கன்னா Keats, Shelley, Byron. Byron. Keats, Shelley, Byron. இவங்க ரெண்டு பேர். இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்னதா ஒரு எலிமெண்ட் இந்த ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணல. என்ன எலிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா who are the precursors, pre-romantics? Pre-romantics வந்து Lord Byron. மேம் லார்ட் பைரன் கிடையாது. William Blake. Pre-romantics. William Blake. Thomas Gray. Thomas Gray. சங்கரி மேம் கரெக்டா சொல்லிட்டு வரீங்க. அப்படியே வில்லியம் காலின்ஸ். William Collins. அப்புறம் ராபர்ட் பர்ன்ஸ். Hey, these people are called pre-romantics or precursors to romantic movement. I'm repeating it. William Blake, William Collins, Thomas Gray, Robert Burns. Robert Burns, Scottish poet, father of Scottish poetry. Robert Burns, the peasant poet. அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன்ல ரொமான்டிக் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அமெரிக்கன் ரைட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா நத்தானியல் ஹாவ்டான், பியூரிட்டன் ரைட்டர், ஹெர்மன் மெல்வில், எட்கர் ஆலன் போ, வில்லியம் கல்லன் பிரையன் அண்ட் ஜான் கிரீன்லீஃப் விட்டர் அப்படிங்கிற ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களுடைய மேஜர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் மேஜர் ஒர்க்ஸ். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னா அவரு ரொம்ப ஃபேமஸா ப்ரொலியூட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் இம்மர்டாலிட்டி ஓட் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமானது பயோகிராஃபியா லிட்ரேரியா குப்லா கான் அண்ட் லார்ட் பைரன் அப்படின்னா அடிக்கடி கேட்கிற ஒர்க் அப்படின்னா சைல்டு ஹெரல்ட்ஸ் பில்கிரிமேஜ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஐடல்னஸ் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பிபி ஷெல்லி அப்படின்னா ஷெல்லி இஸ் நோன் ஃபார் ஓ டு வெஸ்ட்விண்ட் அண்ட் ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற ஒர்க். கீட்ஸ் அப்படின்னா த ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆஃப் என்ன இயர் ஒரு 6 வேர்ட்ஸ் எழுதியிருந்தாரு. 1819 sir. 1819. What are the famous words written by John Keats, a man who revived the old format? அதுக்கப்புறம் even Jane Austen comes under romantic literature Period. okay, romantic periodல இருப்பாங்க. I think I will stop here and will resume after 5 minutes. Okay.